ஜிசிசி ரொம்ப தீவிரமாக வேலைகளை ஆரம்பிப்பாங்க. இப்போ சென்னை பெருநகர் மாநகராட்சி பணிகள் பூராமே நடக்க ஆரம்பிக்கும். வாகனக்கு இன்னும் மோட்ரு வைக்கிறது, பம்ப் பண்ணி தண்ணி எடுக்கிறது, அப்புறம் குளங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க லைன் பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆழ்துளை கிணறு, இப்போ மழைநீர் வடிகால், இந்த மாதிரி பல வேலைகள்லாம் பார்த்து வச்சுருக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மழை தண்ணி சாலைகளில் தேங்குறத ஹெவி ஜெட் பம்பு மூலமாக எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற வேலையை பார்த்துருக்குறாங்க. யாரோ ஒரு தற்குறி, அதனால தான் அவனுங்களை தற்குறிங்கிறோம். 2 மிஷின் இருக்குது. அந்த மிஷின் இங்கே பாருங்கள், இங்கேருந்து மிஷினை எடுத்து தண்ணி எடுத்து எங்கே விடுறாங்கன்னு பாருங்கள், இங்கே விடுறாங்க அப்படின்னு பக்கத்து தெருவில் விடுறதை காட்டுறான். கொஞ்சோண்டு மூளை இருக்கிறவனுக்கு கூட அது டெக்னிக்கலாக விஷயம் தெரியணும்லாம் அவசியம் இல்லை. மூளைன்னு ஒன்று இருந்தாலே தெரியும். பள்ளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து வெளியில் கொண்டு போய் எங்கே விட்டால் வடிவோ அங்கே விடுவாங்க. அது அந்த பக்கம் இருக்கக்கூடிய சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த சில்ட் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போய் விழுகிறது. அப்படிலாம் நினைக்காதீங்க. நாளைக்கு ஏதாவது தற்கொலை என்ன செய்வான்னா, இப்போ எங்கேயாவது தண்ணி தேங்கி இருக்கும், அப்போ ஆத்தோரமாக இருக்குன்னு வைங்களேன், அந்த பள்ளத்தில் இருந்து ஆற்றுக்கு அந்த தண்ணியை விடுறாங்கன்னா, ஆற்றுல இவ்வளோ தண்ணி இருக்குது, இவனுக்கு பாருங்க தண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படி கூட சொல்லுவாங்க. அதாவது குமார், 2 மிஷின், இங்கே ஒரு மிஷின், இப்படி கொஞ்சம் தூரத்தில் இப்படி ஒரு மிஷின், ஓகேவா? இந்த மிஷினில் இருந்து இல்லை நீங்கள் மேலே வச்சு விட்டீங்க விழுந்துடும், பயமாக வச்சுக்கோங்க. தாவைகளை செதுக்கி இப்போ இந்த மிஷினு இங்கேருந்து தண்ணி எடுக்குதான், எடுத்து இங்கே விட்டுதான். அப்புறம் இந்த மிஷின் மறுபடியும் அந்த தண்ணியை எடுக்குதான். இதுக்கு எதுக்கு இப்படி வேலை பார்க்குறீங்க? ஒரு மிஷின்ல இருந்து தண்ணி எடுத்து வெளில தள்ளாதா? தற்குறி. இதுக்கு பேர் தான் படிக்கிறதுங்கிறது. இங்கேருந்து இந்த தண்ணியை எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் அந்த மோட்டருக்கு உண்டான கெப்பாசிட்டி, அதில் இருக்கக்கூடிய தூரம். இங்கே ரொம்ப பள்ளமாக இருக்கிற தண்ணியை எடுத்து இந்த பக்கம் தள்ளி அந்த தண்ணி சேர்றத இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது தான் ப்ராசஸே. அந்த ப்ராசஸ்ல உனக்கு என்ன பிரச்சனை? இப்படி ஒரு அரிய ஜீவன்களை நான் நாம் தமிழர்ல கூட பார்க்கலடா. அப்படிலாம் கிரெடிட்டை கொடுத்துறாதீங்க. இல்லை, கிரெடிட்டா சொல்லலை, அவனுங்க இதை விட மோசமாலாம் புருடா விடுவானுங்க. ஆனா இந்த அளவுக்கு புருடாவை இன்னும் அவங்களே விடலைங்கிறேன். இல்லை அவனே மாணவர் இல்லை, ஐயோ நம்ம ரொம்ப அறிவுட்டதனமா பேசிடக்கூடாது, இவங்களை விட தற்குறியா நம்ம ஆயிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் அறிவா பேசுவோன்ற அளவு கண்டாங்க கரூருக்கு பிறகு. இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். அதாவது செல்ஃப் டிஸ்க்ளைமர் போட்டுக்குவாங்க. இல்லை ஐயோ இதை பேசினா நம்மள விஜய் ஃபேன் வாயிலோ, ஐயோ நம்மள தாவேகான் வாயிலோ, இப்படி ஒரு பயத்தை அந்த சமூகத்துக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. நாம் தமிழருக்கு விதிவிலக்கு இல்லை. நாத்தாக்கா அவன் சங்கின்னு சொன்னப்போ கூட அவன் பயப்படலடா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழரே பயப்படுறான்னா தற்குறி தான் பயப்படுறான்.